பீக்கங்காய் பொரியலா சாப்பிட்றத விட எனக்கு இந்த கடைஞ்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் மண் சட்டியில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு 2 பீக்கங்காய்க்கு 1/4 கிலோ தக்காளி கிட்ட எடுத்திருந்தேன். அதையும் நல்லா கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பரான பீக்கங்காய் கடையல் ரெடி. இன்கேஸ் புளிப்பா வேணும் அப்படின்னா கொஞ்சமா புளியும் சேர்த்துக்கலாம். சைட் டிஷ்க்கு எக் மசாலா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எண்ணெயில வெங்காயம்லாம் தாளிச்சுட்டு அதில் வந்து தக்காளி வரமிளகாய் மட்டும் அரைச்சு பேஸ்டா ஊற்றிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருந்த முட்டையும் போட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிடும். நான் வந்து முட்டை அப்படியே ரேண்டமா பிச்சு போட்டிருந்தேன். நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை முழுசாவும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு டின்னருக்கு வந்து புளி சாதம் அப்புறம் இந்த எக் மசாலாவே சைட் டிஷ்ஷா வச்சு கொடுத்துட்டேன். இந்த பீர்க்கங்காவை எப்படி கடைஞ்சனோ அதே மாதிரியே கத்திரிக்காவும் செய்யலாம். அதுவும் இன்னும் டேஸ்டா இருக்கும். டைமும் ரொம்ப எடுத்துக்கல. பீர்க்கங்காய் சீக்கிரமா வெந்துரும்ல, அதனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். அவங்களுக்கும் டின்னர் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.